மக்களே, அவங்க பொருள் எடுத்து அவங்களையே போடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐயோயோ இன்னைக்கு கதற போறாங்களே, ஐயோயோ கதறுன்னு கதற போறாங்களே, என்ன பண்றேன்னு தெரியல. சௌந்தர்யா வாயாலேயே வர வேண்டிய உண்மை எல்லாத்தையும் கறந்து எடுத்திருக்காரு முத்துக்குமரன். ஒரு பயங்கரமான கான்வர்சேஷனுங்க. இந்த கான்வர்சேஷனில் சௌந்தர்யாவுக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோசியல் மீடியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது சௌந்தர்யாவாக இருக்கிறதுனால அப்படின்னு சௌந்தர்யா கிளைம் பண்ணியிருந்தாங்க நேற்று. முத்துக்குமரன் கேட்குறாரு, இவ்வளோ பெரிய சப்போர்ட் உனக்கு வெளியே இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நானாக இருக்கிறதுனால அப்படின்னு 100% ஏற்றுக்கலாம். சௌந்தர்யாவாக இருக்கிறது பல பேருக்கு பிடிச்சிருக்கலாம். சௌந்தர்யாவோட க்யூட்னஸ் பிடிச்சிருக்கலாம். சௌந்தர்யா ஒரு நாள் வந்து இப்படி இருக்காங்க, ஒரு நாள் அப்படி இருக்காங்க, ஒரு நாள் அப்படி இருக்காங்க. அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடி வியாழன், சூப்பர் ஹிட் வெள்ளி, காவிய புதன், அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் இருந்தால் தானே மக்களே பிடிக்கும். கேடிவி அந்த காலத்துலேருந்து அப்படி தான் படம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சௌந்தர்யா அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மினி கேடிவியாக வந்து சௌந்தர்யா அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை வெளிப்படுத்தும் போது மக்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்றத முத்துக்குமரன் சொல்லியிருந்தாரு. இதுக்கு முத்துக்குமரன் அடின்னு அடிச்சிருந்தாங்க. அப்போ நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், சௌந்தர்யாவுக்கு உண்மையிலே என்னதான் பிரச்சனை? முத்துக்குமரன் இன்னைக்கு காலையில் கூட டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தார், இப்போ இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பிளேயராக ஒரு விஷயத்தை விளையாண்டுட்டு இருந்தார். இப்போ இண்டிவிஜுவலாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இண்டிவிஜுவல் பிளேயராக வந்து அது அப்பட்டமாக வெளியே தெரியுது அப்படின்னு ஒரு விஷயத்த உளறிட்டு வந்து உட்காந்தாங்க. முத்துக்குமரன் அப்பெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்பயும் கேள்வி கேட்டார், ஏய் ஊடையில் பேசாதீங்களா, ஊடையில் பேசார, முத்துக்குமரா ஊடையில் பேசார அப்படின்னு சௌந்தர்யாவோட சப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல பொங்கியிருப்பாங்க விட்டுருந்தா. சரின்னு விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு சௌந்தர்யாவை கூப்பிட்டு உட்கார வச்சு முத்துக்குமரன் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறார். ஏமா தாய், அங்கே ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கு என்ன அர்த்தம்? நான் எந்த இடத்துல யாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன், எந்த இடத்துல இது பண்ணுறேன் சொல்லு பார்ப்பேன், என்னுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி ஒன்றை பொறுத்தளவுக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சௌந்தர்யா ஆரம்பிக்கிறாங்க. சௌந்தர்யாவோட பாயிண்ட்டுகள் என்னென்ன? இப்போது சௌந்தர்யாவோட சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முத்துக்குமரன் நாக்கை பிடுங்கி முத்துக்குமரன் உண்மையை கிழித்து வெளிக்காட்டிய சௌந்தர்யா அப்படின்னு. டே ரிவர்ஸில் திங்க் பண்ணுங்களா. சௌந்தர்யா இவ்வளவு நாள் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு கேமு ஏதாவது வந்து பேச முடியாமல் ஒரு இடம் வரும்போது எனக்கு பேச வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அந்த முகத்திரையை இன்னைக்கு சௌந்தர்யாட்டிருந்தே கிழிச்சாரு முத்துக்குமரன். எல்லாரையும் கூப்பிட்டாரு. தீபக் இங்கே வா கூப்பிட்டாரு. முதல்ல கூப்பிட்டது வந்து மஞ்சரியா கூப்பிட்டோன்னே உடனே சொல்லிடுவாங்க, ஏ சொம்பு, ஏ முத்துக்குமரன் சொம்பு, நீ என்ன சொன்னாலும் ஆமான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் உடனே ரெடியாக இருப்பாங்கிறது. சொம்ப கேட்டுட்டான், முதல்ல முத்துக்குமரன் சொம்ப கேட்டுட்டான் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தீபக்கை கூப்பிட்றாரு. முத்துக்குமரன் சொம்பே இல்லாத பவித்ராவை கூப்பிட்றாரு. இவங்க எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வரும் அப்படின்னு சொன்னோடனே சௌந்தர்யா அந்த இடத்துலயே டவுனு. ஐயையோ எல்லா இடத்துலையும் நான் இந்த ஒரு பிட்டத்தானே போட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு வார்த்தைகள் இல்லை, இவங்க கேட்கறதுக்கு பாயிண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு 2 கத்து அந்த இடத்துல அப்படின்னா அது ட்ரெண்ட் ஆயிருமே, நீ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் திருப்பி முத்துக்குமரன் கேட்குறாருங்க, வா தாயி என்ன, நீ என்ன பாயிண்ட்ல சொல்ற, எனக்கு வந்து நான் வந்து எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு என்ன பாயிண்ட்ல சொல்ற அப்படின்னு. முத்துக்குமரன் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எதுக்காக அந்த பாயிண்ட்டுகளை எடுத்து வைக்கிறார் அப்படின்றத உள்ள போயிட்டு வந்த சாச்சனாவும் சொன்னாங்க, உள்ள போயிட்டு வந்த பல பேரும் ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஆண்கள் அணியில் யாருமே கருத்து சொல்லாத டைம்ல எந்திரிச்சு நின்று சரி நானே சொல்லி தொலைனண்டா அப்படின்னா முத்துக்குமரன் கருத்து சொல்றாருன்னு பல பேர் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க, பல பேர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 50 நாளைக்கு அப்புறம் முத்துக்குமரன் ஆமாங்க அவன் அப்ப இருந்தே ஆண்கள் அணியை இது பண்ணிட்டு தாங்க இருக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க முடியாது. கரெக்டு தானே? ஸோ முத்துக்குமரன் தெளிவாக இப்போ சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா சௌந்தர்யா வாயிலிருந்தே வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. என்ன வர வைக்கணும்னு நினைக்கிறாரு? நான் எப்படி ஆடினேன்னு நினைக்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜில் நீ வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுற, அந்த கருத்தை வந்து நீ மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தெரியாமே நீ பண்ணுற. அப்போ எனக்கு தெரியாதுல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு தெரியாதுல்ல, அப்போ மற்றவங்க எல்லாம் மக்கு பசங்கன்னு சொல்ல வரியா? இல்லை நான் அப்படி சொல்லலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ சொல்கிற விஷயம், இந்த டாஸ்க் எடுத்துக்கோமே, யார் வந்து நம்பிக்கைக்குரிய நபர் அப்படின்ற ஒரு டாஸ்க் எடுத்துக்கோமே, அதில் அன்சிதா அப்படின்னு நீ ஒரு விஷயத்த முதல்ல சொல்கிற, எல்லாருமே அன்சிதான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் நாக்கில் ஒரு கொக்கியை போட்டு என்ன கேட்குறாரு, நான் 2வது இடத்துக்கு சாச்சனா சொன்னேன், சாச்சனா எத்தனாவது இடத்துக்கு போனா அப்படின்ன உடனே இவங்களுக்கு பதில் இல்லை, 4வது இடத்துக்கு போனாங்க சாச்சனா. அப்போ எல்லாருமே அப்போ வந்து இதா நான் சொல்கிறதான் கேட்குறாங்களா அப்படின்னோடனே, அப்படி எல்லா விஷயத்துலையும் அப்படி பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்துல நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, அப்போ நீயே உன் வாயால் சொல்கிற எல்லா விஷயத்துலையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னா? இல்லை, ஒரு சில விஷயங்கள்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா, அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் வருது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னு சௌந்தர்யா அந்த இடத்துல ஒத்துக்கிறாங்க. சௌந்தர்யா வாயாலேயே எல்லாத்தையும் கறந்து எடுத்திருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா எப்படி இருக்க போகுதுன்னா கண்மூடித்தனமான தாக்குதல் இருக்க போகுது. ஏன்னா ஒரு ஆளை வந்து அடித்து அவங்க பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே வார்த்தையால் பேசி நிலம் பதிக்க வச்சாச்சுன்னா
அந்த அணி வந்து எப்படி இருக்கும்னா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் அணி கிறுக்கு பிடிச்சிரும். அவங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. அதை தோண்டுவாங்க, இதை தோண்டுவாங்க, பாரு எப்படி நடக்கிறான்னு பாரு, பாரு எப்படி பேசுறான்னு பாரு, இந்த வார்த்தையை பாரு, அந்த வார்த்தையை பாரு, அவன் எப்படி பண்ணிட்டான் பாரு, இங்க நிக்கிறான் பாரு, இந்த இடத்துல பாரு லைட்டா நோண்டுறான் பாரு, இந்த இடத்துல பாரு கட்டி பிடிக்க போறான் பாருன்னு எந்தெந்த விதத்திலாம் அடிக்க முடியுமோ அந்தந்த விதத்தெல்லாம் முத்துக்குமரன் அடிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கும் வேணும். ஆனால் சௌந்தர்யாவோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல உள்ள, நான் ஒரு ஆள் முத்துக்கு எதிராக நான் விளையாண்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். முத்துக்குமரன் இங்கே ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மராக இருக்கான். சௌந்தர்யாவே சொல்கிறாங்க, நீ ஸ்டார்டிங்லேருந்து வந்த, நான் இண்டிவிஜுவல் கேம் ஆடுறேன்னா இல்லையா, நீ டீம் பிளேயருக்காக விளையாண்டுட்டு இப்போ இண்டிவிஜுவலாக மாறுற, இப்போ பேட்டர்ன் மாறுது இல்லை, அப்போ அப்படி தானே மாறி ஆகணும். அப்போ நான் சரியாக விளையாடுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு. சரியாக தான் விளையாடுறேன்னு நினைக்கிறேன். ஒரே விஷயம் தான், சௌந்தர்யாவுக்கு ஒன்றுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த கான்வர்சேஷனில் நான் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறேன். ஒத்துக்கிட்டா ஒத்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆமாடா இதாண்டா பாயிண்ட் அப்படின்னு இது பண்ணுங்க. இதான் பாயிண்ட். சௌந்தர்யாவுக்கு முத்துக்குமரன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரே ஒரு பொறாமை மட்டும்தான். வந்த நாள்ல இருந்து சௌந்தர்யா சொல்லக்கூடிய கருத்துக்களை பெண்கள் அணி ஏற்றுக்கவே இல்லை. சௌந்தர்யா பேசின பாயிண்ட்ல எந்த இடத்துலையும் அவங்களுக்கு இடம் கொடுக்கல. முதல் 3 வாரங்களில் அவங்கள டிஸ்கஷன் பாயிண்ட்கள் இவங்க கருத்துக்களை பார்க்காம சௌந்தர்யா தனியாகவே இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஜாக்லின் கூட பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜாக்லினும் கூட்டரும் ஏதாவது ஒரு விஷயம், அதாவது ஒரு மெயினான டிஸ்கஷன் பாயிண்ட்ல சௌந்தர்யாவோட கருத்துக்களை எடுத்துக்கவே மாட்டாங்க. ஈவன் அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்கா இருந்தாலும் சரி. ஆனால் முத்துக்குமரனோட கருத்துக்களை வந்து ஆண்கள் அணி அதை கன்சிடர் பண்றாங்க, அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ற பொறாமை மேடத்துக்கு. எப்படி அவனோட கருத்துக்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுது, என்னோட கருத்துக்கள் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை, இவன் எல்லாத்துக்குமே ஒரு பிளான் வச்சு விளையாடுறான், எல்லாத்துக்குமே ஒரு இது வச்சு விளையாடுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டாங்க. சந்திரமுகியா நின்னாங்க, சந்திரமுகியா பார்த்தாங்க, சந்திரமுகியா மாறினாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் இப்படித்தான், முத்துக்குமரன் இப்படித்தான், முத்துக்குமரன் இப்படித்தான் அப்படின்னு சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டு பாவம் உள்ள முத்துக்குமரனை பார்த்தாலே இப்ப பயமா இருக்கு அந்த பிள்ளைக்கு. அதனாலதான் எந்த டாஸ்க் வந்தாலும் கண்மூடித்தனமா முத்துக்குமரன் இப்படி ஆடுறாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி, கீழே விழுகும், போட்டு மிதிப்பாங்க. முத்துக்குமரன் கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு நாள் விழுகும், ஒரு நாள் போட்டு மிதிப்பாங்க அப்படின்னு அந்த புள்ள பொறாம இல்லை, இவனுக்கு கிடைக்குது நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ற பாவத்தில் இப்படி ஆயிருக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முத்துக்குமரனோட சப்போர்ட்டர்ஸ் தயவுசெய்து சௌந்தர்யா அடிக்காதீங்க, அந்த புள்ள பாவம். ஓகேவா, ரியலி பாவம். இன்னைக்கு வாயால் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ விட்டுருங்க. சௌந்தர்யாவோட சப்போர்ட்டர்ஸ் தாராளமாக முத்துக்குமரன் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா அவருக்கு அதுதான் வேணும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நான் இந்த டீமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு நீ சொல்கிறேல, எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் எத்தனை தடவை வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அப்படி முடிச்சாங்க. டேய் முத்துக்குமரா, உண்மையிலேயே நீ நல்லா தான் விளையாடுற போல, சொம்பு நானே சொல்றேன் நல்லா விளையாடுறேன், நான் தானே சொல்லணும். ஹூ அண்ட் ஆல் இங்க இருக்க யார் முத்துக்குமரனோட சொம்பு சொல்லுங்க.